இருந்தா இதை மறைச்சிருப்பாங்க. என்ன அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுறான்னு எவ்வளவு கடுமையான வார்த்தை. அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுறியான்னு கேட்கிற வார்த்தை இருக்குது. அது ஆன்மீக நிலையில வச்சு பார்த்தா ரொம்ப கடுமையான வார்த்தை, கடும் சார்ஜ், கடுமையான குற்றச்சாட்டு. அது லேசுவாசான விஷயம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது அல்லாஹ்வே சொல்றது, மனுஷன் சொல்றதல்ல. படைச்சவன் சொல்றான், நீ மனுஷனுக்கு பயப்படுற, அல்லாஹ் எனக்கு பயப்பட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது கடுமையான வார்த்தை. இது எல்லாமா ரசூலுல்லாஹ் மறைச்சிருப்பாங்க, இதையே போட்டு உடைச்சு அவங்களா மறைச்சிருப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இன்னும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மன் ஹத்தஸக, மூணு விஷயத்தை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மூணு விஷயத்தை எவனாச்சும் உங்ககிட்ட சொன்னா அவன் பொய்யன்னு நினைச்சுக்க. அது எந்த சூஃபி சொன்னாலும் சரி, எந்த ஷேக் சொன்னாலும் சரி, எந்த மகான் சொன்னாலும் சரி, எந்த உலமா சொன்னாலும் சரி, மூணு பாயிண்ட் உங்ககிட்ட எவனாவது பேசினான்னு சொன்னா அப்படி பேசுறவன் பொய்யன். மூணு பாயிண்ட் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் என்று எவனாவது சொன்னால் அவன் பொய் சொல்கிறான். ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, அது ஆதாரம் சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை நடப்பதை அறிவார்கள், மறைவானதை அறிவார்கள் என்று யாராவது சொன்னானேயானால் அவனும் பொய் சொல்கிறான். அதுக்குரிய ஆதாரத்தையும் காட்டிப்படுறாங்க. மூணாவது சொல்கிறார்கள், ஒமன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் கதம, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட செய்தியை மறைத்து விட்டார்கள் என்று எவனாவது உன்னிடத்தில் சொன்னானேயானால் ஃபக்கத் கதப, அவனும் பொய் சொல்கிறான். ஏனென்றால் ஓதி காட்டுறாங்க, யா அய்யுஹர் ரசூல், தூதரே, பல்லிகுமா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உம்முடைய இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டதை எடுத்து சொல்லு. அதுல குறை வச்சேன்னா ஹுமா பல்லகத்த ரிசாலத்தஹு, அவனுடைய தூதை எடுத்து சொன்னவராக மாட்டேன்னு ஒரு வசனம் சொன்னமே, அந்த வசனத்தை ஓதி காட்டி இப்படி சொல்லி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மார்க்கத்தை மறைத்திருப்பார்கள்? இந்த ஞானின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அந்த குற்றச்சாட்டு ரசூலுல்லாஹ் மேல சுமத்துறார்கள். அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தானா, ஆனா ரசூலுல்லாஹ் ஆள் பார்த்து கொடுத்தாங்க. அதன் அர்த்தம் அல்லாஹ் மார்க்கத்தை மக்களுக்கு கொடுத்தேங்கிறான், லின்னாஸ்ங்கிறான். மக்கள் அனைவருக்கும் மின்பாதி மா பையன்னாஹு லின்னாஸ், மனித குலத்திற்கு நான் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹாதா பயானுன் லின்னாஸ், இது மனித குலத்திற்கான விளக்கம் என்று சொல்கிறான். குர்ஆனை பற்றி சொல்லும்போது கூட என்ன சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில பிஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு நேர்வழி காட்டும் அல்லாஹ் சொல்றான். அப்ப மனித குலத்திற்கு என்று அல்லாஹ் தந்திருக்கிற அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் வாங்கி வச்சுக்கிட்டு, நான் மனித குலத்துக்கெல்லாம் தரமாட்டேன், ஆள் பார்த்து கொடுப்பேன், வேண்டியவனுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுப்பேன், வேண்டாம் கம்மியா கொடுப்பேன் அப்படின்னு நடந்தார்கள் என்று சொன்னால், இது இவங்க மெஞ்ஞானம்ங்கிற வசதியா இருக்கிற காரணத்துக்காக இந்த வாதத்தை வைக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாணயத்தை இவர்கள் டேமேஜ் பண்ணுகிறார்கள், அல்லாஹ்வுடைய செலக்ஷனை டேமேஜ் பண்ணுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியில குறை செய்து விட்டதாக குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை தவிர இதுக்கு வேற அர்த்தம் இருக்க முடியாது. இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கிறது. என்ன இருக்கிறது? அதை கூட ரசூலுல்லாஹ் இல்லைன்ட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு முந்தி, நான் கடைசி நபி, எனக்கு முந்தி உள்ள சமுதாயத்தில் அல்லாஹ் நபிமார்களை அனுப்புவான், நபி இல்லாத ஆட்களுக்கும் சில செய்தியை உள்ளத்துல போடுவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபிமார்களுக்கு செய்தி அனுப்புற மாதிரி எனக்கு முந்தைய சமுதாயத்தில் உள்ளத்தில் சில செய்திகளை எல்லாம் போடுவான். அப்படிப்பட்டவர்கள் முந்தைய சமுதாயங்களில் இருந்தார்கள். என் உம்மத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், இருப்பதாக இருந்தால், ஒரே ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அவர் உமராக இருப்பார். ஆனா என் உம்மத்தில் கிடையாது, முடிஞ்சிருச்சுட்டாங்க. இது எங்க இருக்கு? புகாரில 3469, 3689. அப்ப இந்த ரெண்டு ஹதீஸையும் நீங்க படிச்சு பார்த்தா வழங்கும். உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயங்கள்ல ரிஜாலுன் யுகல்லிமூன மின் கைரி அன் யகூன அன்பியா, நபிமார்களாக இல்லாமல் சில உண்மைகளை அப்படி பேசி விடுவார்கள், உள்ளத்துல எல்லாம் போட்டு விடுவான். உள்ளத்துல மெசேஜ் வரும், ஜிப்ரீல் மூலமா வராது, உள்ளத்துல படும், சொன்னா கரெக்டா இருக்கும். அப்படி சில பேரை முந்தைய சமுதாயத்தில் அல்லாஹ் உருவாக்கி இருந்தான். அப்படி ஒரு தொடர்பை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தான். என் உம்மத்தில் அப்படி கிடையாது. அப்படி ஒருத்தர் எல்லாம் கொடுக்கிறதா இருந்தா அது உமருக்கு கொடுத்திருப்பான், உமரும் இல்ல, யாருமே இல்லைன்ட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இறைவனிடமிருந்து மெசேஜ் தனியா வரும், கண்ணாடியில தெரியும், பார்த்தா விளங்கும், பளிச்சுன்னு விளங்கும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சித்தாந்தம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டு சென்றிருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, ஞானம் ஒண்ணு இருக்குது, அப்படி இருக்கு, அப்படி ஒரு ஞானமும் கிடையாது. குர்ஆன்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அதான் ஞானம், ஹதீஸ்ல என்ன பாக்குறீங்களோ அதான். இந்த ரெண்டுக்கு மேல மார்க்கம் என்று எந்த ஒரு ஞானமும் கிடையாது. உலக ஞானம் வேண்டால் இருக்கும், கம்ப்யூட்டர் எப்படி செய்யறது, எப்படி பண்றது, அது மாதிரியான விஷயங்கள் வேணா வேற வேற இடத்துல போய் கத்துக்கலாமே தவிர, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ஞானம் என்றால் குர்ஆன் சுன்னாவுக்கு மேல வேற எதுலையும் கிடையாது. அதனால இந்த தரிகா முரீதுன்னு சொல்லி தங்களுக்கு சாதகமாக வளைப்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இது ஒரு இந்த ஷேக் முரீது சூபியாக்களுடைய கட்டுக்கதை பித்தலாட்டத்தில் உள்ள ஒரு விஷயம்.
இது இல்லாம இன்னும் சில பித்தலாட்டங்கள் கடமை இதெல்லாம் தாண்டி இருக்கிற பித்தலாட்டங்களையும் இந்த சேகுமார்கள் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளை யாரும் வழிகெடுக்க முடியாது. அந்த மாதிரி செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். والذي قدر فهدى والذي أخرج المرعى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில கடந்த சில நாட்களாக தரீகாக்கள் என்ற பெயரிலே, சூஃபிசம் என்ற பெயரிலே இந்த சமுதாயத்திலே நுழைத்து விடப்பட்ட கட்டுக்கதைகளை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அதுல இந்த சூஃபியாக்களுடைய கட்டுக்கதைகள்ல இன்னொரு கட்டுக்கதை என்னன்னு கேட்டா, குர்ஆனுடைய வசனங்களுக்கு நேரடியாக என்ன பொருள் அதுல இருக்கிறதோ அதை விட்டுட்டு தத்துவம் என்ற பெயர்ல சம்பந்தமில்லாத கருத்துக்களை அதுக்கு அர்த்தமா கொடுக்கிறது. இப்படி நிறைய வசனங்களுக்கு இந்த சூஃபியாக்கள் சொல்லக்கூடியவர்கள், தரிகாவாதிகள் சொல்லக்கூடியவங்க விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில இந்த வேதத்தை நம்ம அருளி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு மொழியில தெளிவான மொழியில அருளி இருக்கிறோம்னு சொன்னா அந்த மொழியில அதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தான் செய்யணும். சில இடங்கள்ல நேரடியான அர்த்தம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டா நேரடி அர்த்தத்தை தாண்டி வேற ஒரு அர்த்தமும் செய்யலாம், இலக்கியமாக ஒரு அர்த்தத்தையும் செய்யலாம். இது குர்ஆனுக்கு மாத்திரமில்ல, என்னுடைய பேச்சுல, உங்களுடைய பேச்சுல, ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சுல, எல்லா மொழிகள்லையும் இதுதான் அளவுகள். ஃபர்ஸ்ட் நேரடியான அர்த்தத்தை செய்யணும். நேரடியான அர்த்தம் செய்வதற்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும், அந்த நேரடியான அர்த்தம் வச்சா இங்க ஒதுக்கிது, வேற அர்த்தம் தான் வைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன்ல நூர் என்ற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். நூறுனா ஒளி, பிரகாசம், வெளிச்சம்னு அர்த்தம். உங்களிடத்துல ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது, உங்களிடத்துல ஒரு ஒளி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப ஒரு வெளிச்சம், ஒளி என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வெளிச்சத்துக்கு என்ன அர்த்தம்? இதான் வெளிச்சம். என்ன வெளிச்சம்ங்கிறது? இந்த அர்த்தத்தை அங்க கொடுத்தோம்னு சொன்னா அது உதைக்குது, வெளிச்சம் கொடுக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வெளிச்சம்னு சொல்றான். ஒரு மனிதர் வெளிச்சமா இருக்க முடியாது, மனிதரா தான் இருப்பார். வெளிச்சம் என்பதற்கு கை இல்ல, கால் இல்ல, மூக்கு இல்ல, உறுப்பு இல்ல, அதுக்கு பேர் தான் வெளிச்சம்னு சொல்வது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரா இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, தூங்குனாங்க. அவங்கள ஒரு நாள் ஆயிஷா நாயகி தேடுறாங்க, காணல. கைனால துளாவி பார்க்கறாங்க, அவங்க சஜிதாவில் இருக்கும்போது காலு தட்டுப்படுது. வெளிச்சமா இருந்தா அப்படி துளாவி பார்க்க தேவையில்லை, வெளிச்சமாவே சஜிதா செஞ்சுட்டு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி லைட் வடிவத்தில் சஜிதா செஞ்சாங்கன்னு வைங்க, காணாம ஆயிஷா நாயகி பதற மாட்டாங்க. அப்ப வெளிச்சம் என்பதற்கு இந்த அர்த்தத்தை கொடுக்க இயலாதுன்னு நிறைய இடைஞ்சல் வர்றதுனால நல்வழி, நேர்வழி அல்ல அப்படி சொல்றான். முகமது நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ஒரு வெளிச்சமா இருக்கிறதுனால, அவங்களுடைய கொள்கை பிரகாசமா இருக்கிறதுனால அவங்களையே கொள்கைன்னு சொல்றோம். இப்படி செய்யற நியாயம் இருக்கு. நேரடி அர்த்தத்தை கொடுக்க முயற்சி பண்றோம். அந்த நேரடி அர்த்தம் கொடுத்தால் அந்த இடத்துல கொஞ்சம் இடைஞ்சல் வருது, கொடுக்க முடியலன்னா இது மாதிரி சொல்லுவோம். இப்ப நம்மளே என்ன செய்வோம், ஒரு மனிதன் உங்க ஊர்ல உள்ள மெட்ராஸ்ல மண்ணடியில் உள்ள இருக்காரு, சாயந்தரம் ஒரு சிங்கத்தை ஒன்று பார்த்தா அப்படிங்கிறாரு. சிங்கத்தை பார்க்கல மண்ணடியில, தர்மம் அங்க சத்தியமங்கலத்துல பார்த்தா ஒத்துக்கலாம், காட்டுல பார்த்திருப்பான்னு சொல்லிக்கலாம். மண்ணடியில் உட்கார்ந்து சிங்கத்தை பார்த்தேன் காலையில சொன்னா, காலையில சிங்கத்தை போய் பார்த்தாரு, பார்த்துக்க முடியாத அப்படின்னா இந்த ஒரு வீரமான ஒரு மனுஷனை பார்த்திருக்கிறான், அதான் சிங்கம்னு சொன்னான்னு விளங்கிடுவோம். விளங்குதா? இதே வார்த்தையை ஒரு காட்டுல இருக்கிறவன் அல்லது வண்டலூர் ஜூல வேலை பார்க்கிறவன் அவன் சொன்னான்னு வைங்க, இப்பதான் சிங்கத்தை பார்த்துட்டு வர்றேன்னா சிங்கத்தை பார்த்தான்னு விளங்கிடுவோம். அப்ப அந்த சிங்கத்தை பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு வசதி உள்ள ஒருத்தன் யூஸ் பண்ணான்னு சொன்னா அது சிங்கம் அர்த்தம் செஞ்சுக்கிறோம். சிங்கத்துக்கு வேலையே இல்லை, இவன் சிங்கம்னு சொல்றான் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், வீரமான ஒரு மனுஷனை சிங்கம்னு சொல்றாங்க. இது உண்டு, எல்லா பாஷையிலும் உண்டு. நம்ம இலக்கியமா சொல்றோம்ல, முடிச்ச உக்குறாங்கிறோம், திருட்டு பயிலுக்கு முடிச்ச உக்குறாங்கிறோம். முடிச்ச உக்குற மல்ல மாதிரி முடிச்ச வைக்க சொல்றாங்களா இல்லையா? அப்ப முடிச்ச உக்குறன்னு என்ன அர்த்தம்? ஒரு முடிச்சையை போட்டு அவுக்குறதுக்கு பேர் தான் முடிச்ச உக்குறது. ஆனால் பழக்கத்தில் என்ன சொல்றோம், முடிச்ச உக்குற பைய அப்படிங்கிறோம். முடிச்ச உக்குறா சுருக்கு போய் முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க, அதை அவுத்து எடுத்துட்டு போறாங்க. பிக் பாக்கெட் அந்த காலத்துல பாக்கெட் இருக்கிற காலத்துல பிக் பாக்கெட், பாக்கெட் இல்லாத காலத்துல எல்லாம் சுருக்கு பை தான்.
முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. முடிச்ச ஊத்து எடுத்துட்டு போயிருவாங்க, சுருக்கு போயிடும். அந்த பிக் பாக்கெட்டுக்கு உள்ள அந்த காலத்து வார்த்தை என்னது? முடிச்ச ஊக்குறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப முடிச்ச ஊக்குறதுக்கு வந்து முடிச்ச ஊக்குறன்னு அர்த்தம் செய்யறோம், நேரடி அர்த்தம் செய்ய மாட்டோம். அது பழகி போச்சு. இந்த வார்த்தையை வந்து இதுக்கு தான் வந்து யூஸ் பண்றது அப்படிலாம் இருக்கிறது. அதனால எந்த ஒரு மொழி எடுத்துக்கொண்டாலும் நேரடி அர்த்தமும் ஒன்று இருக்கிறது, அதுல ஒரு இலக்கியமா சொல்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. நேரடி அர்த்தம் தான் செய்வதற்கு முயல வேண்டும். அந்த அர்த்தம் செய்யும் பொழுது கொஞ்சம் இடைஞ்சல் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு நேரடி அர்த்தம் நம்ம செய்யக்கூடாது, இது சரி வரலன்னு முடிவு பண்ணணும். இந்த ஆளுக்கு என்ன செய்வாங்க, அந்த சூபிசம் சொல்லக்கூடிய ஆளுக்கு நேரடியாக ஒரு அர்த்தம் செய்ய முடிஞ்ச இடத்துல வேணும், சம்பந்தம் இல்லாம இதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது, இது வேற அர்த்தம் இப்படின்னு சொல்லி அப்பதானே அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். எல்லாரும் சொல்ற தப்சீரை சொல்லிட்டு போயிட்டா அரபு மொழி தெரிஞ்சு 50 பேருக்கு தெரிஞ்சு போயிடும். அரபு மொழி அறிஞ்சு அவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு போயிரும்ல. வார்த்தைக்கு பார்ப்பான், ஓ இதான அர்த்தம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அர்த்தம், லில்லாஹி அல்லாஹ்வுக்கு அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுவான். இவங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். இந்த ஷேகுமார்களுக்கு, இந்த தரிகாவாதிகளுக்கு இவங்களுக்கு வேலை இல்லை, அவனும் விளங்கிட்டு போயிடுவான். விளங்க கூடாதுன்னா என்ன செய்யணும், அப்ப இதுக்கு வேற அர்த்தம் இருக்கு, நீ அகராதி பார்த்து முடிவு எடுக்காத, அதுக்கெல்லாம் வேற வேற அர்த்தம் இருக்குது இப்படின்னு குர்ஆன்ல நிறைய விளையாண்டு இருக்கிறாங்க இந்த சூபியாக்கள் ஆளுங்க. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, மூசா நபி அல்லாஹ்விடத்துல உரையாட போனாங்க. ஒரு சில உதாரணங்கள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் குர்ஆன்ல எப்படி விளையாடி இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்ட்ட போய் பேசுற உரையாடல் நடத்துறாங்க. அல்லாஹ் விசாரிக்கிறான், அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறான், எல்லாம் பண்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஹ்லஅன் அலைக ஃபஇன்னக பில்வாதில் முகத்தஸி துவா, நீ பரிசுத்தமான ஒரு இடத்துக்கு போய் வந்திருக்கிறாய், அதனால உன்னுடைய செருப்புகளை கழட்டிக்கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது குர்ஆன்ல வந்து தாஹாவுல, அதாவது 20வது சூராவுல 12வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப சுத்தமான இடத்துல வந்து இருக்கிறப்பா இந்த இடத்துல செருப்பு கழட்டு அப்படின்னு சொல்லி மூசா நபிக்கு அல்லாஹ் வந்து உத்தரவு போடுறான். செருப்புக்கு என்ன அர்த்தம், அகராதியில செருப்புன்னு அர்த்தம். 4ன்னு இங்க வருது, 4ன்னா காலில் மாற்றமே, அதாவது அர்த்தமே தவிர அதுக்கு வேற ஒரு அர்த்தம்லாம் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, 2 செருப்பை கழட்டு நல்லா சொல்றானே, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, துன்யா ஆகிரத்து ரெண்டையும் நீ விட்டுரு. ஒரு செருப்பு துன்யா, இன்னொரு செருப்பு ஆகிரத்து. மூசா நபி வந்தார்ல, துன்யா ஆகிரத்து எல்லாத்தையும் விட்டுறணும். அல்லாதான் இந்த ரெண்டையும் கலட்டி வச்சுதான் என்கிட்ட வரணும். துன்யாவுடைய எண்ணத்தோட வந்துடக்கூடாது, உன்னுடைய சுயநலம் சொர்க்கம் அதெல்லாம் சுயநலம், ஆகிரத்தையும் நினைக்க கூடாது. அல்லாவோடு என்னோடு உன்னை அழித்துக் கொள்வதற்காக என்ன செய்யணும், வர்றதா இருந்தா 2 செருப்பையும் கழட்டி போடுங்கிறான் அல்லாஹ். 2 செருப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒன்னு துன்யாங்கிற செருப்பை கழட்டி வீசிடணும், இன்னொன்னு ஆகிரத்துங்கிற செருப்பு. இதான் செருப்பு அர்த்தமா? செருப்புன்னு அர்த்தம் செஞ்சா என்ன குடிமொழி போயிடும். ஒரு மனுஷன் எப்பவும் செருப்பு போட்டுட்டு இருக்கிற வழக்கம். ஒரு நபிமார்கள் கண்டிப்பா செருப்பு போட்டிருப்பாங்க. அதுவும் அந்த காலத்துல பாலைவனம் மலைகளில் ஏறி போகும்பொழுது கண்டிப்பா செருப்பு தேவைப்பட்டிருக்கும். அந்த செருப்போட அவர் போறாரு, செருப்பை கழட்டுனா செருப்பை கழட்டு அர்த்தம் செய்ய வேண்டியதானே. இதுக்கு இதான் சாதாரணமான அர்த்தம். செருப்புலாம் கிடையாது. நம்ம அல்லாஹ்வோட நம்ம ஃபனாவாயிரணும், அழிஞ்சிடணும், அல்லாஹ்விடமே நம்ம அழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்யாவே நமக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் ஆகிரத்தையும் கூட எதிர்பார்க்க கூடாது, ரெண்டையும் இதுக்கு கடாசணும். 20வது சூறாவையும் 20வது சூறாவுல 12வது வசனத்திற்கு இவர்கள் செய்கிற அர்த்தம். அதே மாதிரி வந்து மூசா நபி என்ன செய்யறாங்கன்னா, கையில என்னன்னு அல்லாஹ் கேட்கிறான். உதாரணத்துக்காக புரிஞ்சுக்கிறவங்க செய்யல, கிறுக்குத்தனத்தை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி, மாத்தில் கபி யமீனிக்க யா மூசா, உன் வலது கையில என்ன வச்சிருக்கிற அல்லாஹ் கேட்கிறான். வலது கையில ஒண்ணு வச்சிருக்கிறார். அப்ப மூசா நபி என்ன செய்யறாரு, காலஹி அசாய, இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கவ அலைஹா, இதை நான் ஊண்டிக்கிடுவேன், வஹுஸ்பிஹா அலா கனமி, என்னுடைய ஆட்டுக்காக வேண்டிய எழுதல் எல்லாம் பறிச்சு போடுவேன், ஒளிய பிஹா மாரிபு உஹ்ரா, இது இல்லாத வேற வேற வேலைகளுக்கு பாம்பு பள்ளி பாய்ச்சலாம் அடிக்குவேன். இப்படி எத்தனை வேலைகள் இருக்கும். இந்த கைத்தடியை வச்சுக்கிட்டு தற்காப்புத்துக் கொள்ளுவேன், இப்படியான பல பணிகளுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னவன என்ன செய்யறான்னு கேட்டா, மூசா நபி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்கிய சாக்க, கைத்தறி கீழே போடு. கைத்தறி தானே, சாதா கைத்தறி நீ சொல்ற இல்ல, இப்ப கீழே போடு அப்படின்னு நல்லா சொல்றான். கீழே போட்டவன பலம்மா ராஹா தகத்தசு, அது சீறி எழுவதை அவர் பார்த்த பொழுது, ஒரு பெரிய பாம்பாக தோற்றமளிச்சதை பார்த்த உடனே ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சு என்ன செய்யறான், எதுக்கு ஓடுற, லாயகாபு லதையல் முர்சலூன், ரசூல்மார்கள் ஏன் முன்னாடி நீ ஏன் பயப்படுற, நான் தானே உன்னை போட சொல்லி தைரியம், நான் வந்து உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன், ஓடுறதா, என் பக்கத்துல இருந்து நீ ஓடுறியப்பா, நான் உன்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், அப்படிதான் என்ன பண்ணி போடும் தைரியம் நிக்க வேண்டியதானே, இதுக்கு நீ ஓடுறேன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டோம்னா மர வர்றாரு அவர். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா, இது 28வது சூறாவுல 31வது வசனத்திலையும் இருக்கிறது, 27வது சூறாவுல 10வது வசனத்திலையும் இருக்கிறது. தெளிவா வழங்குது, நல்ல கேள்வியில் வழங்குது. அப்ப கைத்தறி தான் வச்சிருக்கிறாரு. கைத்தறி வச்சவனே அல்லாஹ் என்னத்தை காட்டுறான், அவருடைய அந்த கைத்தறியுடைய பலவீனத்தை அவருக்கு புரிய வைக்கிறான். கைத்தறி தானே, என்ன கைத்தறி இது,